இந்த ஐப்ராத்து என்று சொல்லும்போது நீங்க செழிப்பான அல்லது கனி நிறைந்த ஒரு அனுபவத்தை அதனுடைய அர்த்தமாய் காண்பிக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நதி, இந்த 4வது நதி ஐப்ராத் என்கிற நதி எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யுமா? செழிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க போகிற இடத்துல எல்லாம் வறட்சியா இருந்த ஜனங்கள், வறுமையா இருந்த ஜனங்கள், ஏழ்மையா இருந்த ஜனங்கள் அவர்கள் செழிப்பாய் மாறுகிறதை நீங்க பார்க்க முடியும். ஒன்னு பொருளாதாரத்தின் வறட்சி, ஒன்னு அவர்கள் இம்மைக்குரிய வறட்சி, ஒரு காய்ந்த நிலைமையில இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே இந்த நதி, ஐப்ராத் என்கிற நதி போகுமானால், இந்த நதி அங்கே போகிறதுனாலே அந்த இடம் எல்லாம் செழிப்பாய் மாறி விடுகிறது. அது ஆவிக்குரிய அனுபவமா இருக்கலாம், அல்லது மாம்சத்துக்குரிய இம்மைக்குரிய அனுபவமா இருக்கலாம். அவர்கள் செழிப்பாய் மாறி விடுகிறார்கள். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லைங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த வெள்ளைக்கார மதத்துல போய் சேர்ந்தான் பாருங்க, நல்லா இருக்கிறாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவனுக்கு பக்கத்துல இருக்கிறவன் இந்த சொன்னான தெரியுங்களா, அவனுக்கு விஷயம் புரியல. அவன் என்ன நினைச்சுக்கிட்டானா, இந்த வெள்ளைக்கார மதத்துக்கிட்ட போயிட்டோம்னா, இயேசு கிட்ட போயிட்டோம்னா அவனுங்க ஏதோ வீடெல்லாம் வாங்கி கொடுக்குறானுங்க போல இருக்கு. இல்லைங்க, யாரும் அதை கொடுக்கல. ஆனா அவன் கிறிஸ்துவத்துல வந்ததுனால, தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததுனால இன்றைக்கு அதை எல்லாம் உடையவர்களாக செழிப்பாக ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே போகும்போது நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்க கூட இருக்கிறவங்க ஏதாச்சும் கொஞ்சம் செழிப்பா மாறிடணும். இப்ப நீங்க பழகின கூட்டம் எத்தனை பேர் செழிப்பா மாறி இருக்கிறாங்க? பொருளாதாரத்தின் செழிப்பு, ஆவிக்கு அவங்க மாறிய மந்தமா இருந்தாங்க. ஆனா என் கூட பழக பழக ஆவிக்குரிய இதுல அப்படி ஒரு செழிப்பா இருக்கிறாங்க. நல்லா ஜெபம் பண்றாங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க, நல்ல பிரசங்கம் பண்றாங்க, நல்ல செல் கூட்டம் நடத்துறாங்க. ஒரு செழிப்பு, ஆவிக்குரியதுல ஒரு செழிப்பு. அவங்களோட முகம் இப்பொழுது பிரகாசமா இருக்குது. ஏன்னா இந்த நதி போனுச்சுல. நாம என்ன நினைக்கிறோம்னா, பாவி கூட போய் கலந்தோம்னா நாம பாவியா மாறிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் ஒரு நினைக்கிறோம். அப்படித்தானே? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போய் எங்க கலக்குறீங்களோ அவன் உங்களை போல மாறணும்.